ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீபு கிச்சன். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்வீட்டான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, பைனாப்பிள் கேசரி தாங்க பார்க்க போகிறோம். இதை நம்ம ஹோட்டலில் மட்டும்தான் சாப்பிட முடியுமா, இல்லை கல்யாண வீட்டில் மட்டும்தான் சாப்பிட முடியுமா? இல்லைங்க, நம்ம வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ எப்படி செய்யலான்றத வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா 200 கிராம் ரவை, 200 கிராம் சுகர், 200 கிராம் பைனாப்பிள், ஒரு பைனாப்பிளுங்க, கிஸ்மிஸ் முந்திரி தேவையான அளவு. அது என்னங்க குட்டி குட்டியாக கலர் கலராக இருக்குது. அப்புறம் நெய்ங்க மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க. நான் காட்டலை உங்களுக்கு. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சிடலாங்க. நான் கீழே உட்காந்து தான் சமைச்சேன். செம்ம கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இப்போ கடாய் சூடாகிடுச்சு. நம்ம வந்து எடுத்து வச்ச 200 கிராம் ரவையை நல்லா வறுத்துடலாங்க. நான் எதுவுமே போடலை, வெறும் ப்ளெயினாக தாங்க வறுத்துருக்கேன். நெய்யோ வேறு எதுவுமே சேர்க்கலை. கொட்டி நல்லா வறுவருன்னு வறுத்துருங்க. நம்ம எப்பயுமே சொல்கிற டிப்ஸ் தாங்க. இது மண் பாத்திரம் அதிகமாகவே ஹீட் ஆயிருங்க. அதனால ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் ரோஸ்ட் ஆயிருங்க. இல்லைன்னா கருகிடும். அப்புறம் என்ன சொல்லக்கூடாது பார்த்துக்கோங்க. இப்போ ரவை பார்த்திங்கன்னா 200 கிராம் ரவை ரோஸ்ட் ஆகிடுச்சு. நம்ம வந்து இப்போ பித்தளை பாத்திரத்தை வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் பித்தளை பாத்திரம் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி ரெசிபி செய்கிறப்ப இதில் ட்ரை பண்ணுங்கள். அதோட டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குங்க. இப்போ காஞ்சிடுச்சுங்க பித்தளை பாத்திரம். நம்ம வந்து தண்ணியை ஊற்றிடலாம். நீங்கள் எந்த கப்பில் ரவை எடுத்தீங்களோ அதில் வந்து 4½ கப்பு ஊற்றணுங்க. நம்ம பைனாப்பிள் வேறு சேர்க்க போகிறோம். அதனால் வந்து 1/2 கப்பு நான் எக்ஸ்ட்ரா ஊற்றிருக்கேன். அப்போ தாங்க கேசரி ஒரு அல்வா பதத்துக்கு வரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து 4½ கப்பு ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் இதுக்கும் கம்மியாக ஊற்றுனீங்கன்னா கேசரி வந்து கெட்டியாகிடும். தண்ணி வந்து நல்லா ஹீட்டாகி கொதிக்கட்டுங்க. ரவையை இன்னொரு கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. அந்த ஹீட்லேயே பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. கட் பண்ண பைனாப்பிளை பார்த்திங்கன்னா மிக்சரில் போட்டு நல்லா பேஸ்ட் ஆக்கிட்டேன். நீங்கள் அப்படியே சேர்த்தாலும் ஓகே தான், எப்படினாலும் சேர்த்துக்கலாம். அது உங்களுடைய சாய்ஸ் தான். இப்போ தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி இதை சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி கொதிக்க போது நம்ம நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. தண்ணி பார்த்திங்கன்னா இப்போ கொதிக்கிற ஸ்டேஜ் வந்துடுச்சு. இது கொதிக்கும் போது பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக அப்படி ஒரு பைனாப்பிள் ஃப்ளேவர் ஸ்மெல்லுங்க. அந்த கலரும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லெமன் எல்லோங்க, செம்மையாக இருந்துச்சு. இப்போ நம்ம அந்த லெமன் எல்லோ கலரை பார்த்துக்கிட்டே வந்து நம்ம வறுத்து வச்ச ரவையை வந்து இந்த மாதிரி ஒரு சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து கொட்டுங்க. சிலர் பார்த்திங்கன்னா 1 கப்பு ரவைக்கு 2½ கப்பு 3 கப்பு வைப்பாங்க. அப்படி வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ரவை வந்து சீக்கிரமாக தண்ணியை பூரா அப்சர்வ் பண்ணிடுங்க. அப்போ வந்து நம்ம அந்த கேசரி வந்து கெட்டியாயிருங்க. தண்ணி இப்படி எக்ஸ்ட்ரா வச்சிங்கன்னா தான் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், கிண்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பேலன்ஸ் ரவையும் கொட்டியாச்சுங்க. இப்போ கையை எடுக்காமல் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. சிம்மிலே இருக்கணுங்க, இல்லைன்னா கெட்டியாயிரும். கெட்டியாச்சுனாலும் நீங்கள் இந்த மாதிரி சைடில் வந்து இந்த மாதிரி கரண்டியை வச்சு பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து கெட்டி ஆகாதுங்க. ஹோட்டல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கரண்டி பார்த்திங்கன்னா நீளமாக தான் வச்சுருப்பாங்க. நம்ம இந்த மாதிரி ரெசிபி பண்ணும்போது அதிகமாக ஹீட் ஆகி நம்ம மேலே பட்டுருங்க, கை காலில் பட்டுரும். அதனால் கொஞ்சம் லாங் கரண்டியை வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஹீட் அடிக்காது, அந்த அனல் வந்து நம்ம மேலே அடிக்காதுங்க. லாங் கரண்டி யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஓரளவுக்கு தண்ணியாக இருக்கும்போதே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த பாத்திரம் ஹீட்டான பாத்திரம், உங்களுக்கு அடிக்கடி நான் சொல்கிறது தான். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிண்டுனீங்கன்னா இல்லைன்னா அடி பிடிச்சிருங்க. அப்போ நம்ம பண்ணுறதெல்லாம் வேஸ்ட் ஆயிரும். இதில் ஒரு 1/4 மணி நேரம் வச்சுட்டு விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா கெட்டியாயிரும் கேசரி. அவ்வளோ அப்சர்வ் பண்ணும் ஹீட் அந்த பாத்திரம். இப்போ நீங்கள் அந்த ஹீட்லேயே வந்து அந்த எடுத்து வச்ச சுகரை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. நான் 1 கப்பு கூட போடலை, 3/4 கப்பு தான் போட்டிருக்கேன். ஏன்னா பைனாப்பிளில் வேறு சுகர் அதிகமாக இருக்கும். அதனால் நான் 3/4 கப்பு தான் போட்டிருக்கேன். நீங்கள் நல்லா இன்னும் தித்திப்பாக வேணும்னா 1 கப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் ரொம்ப தித்திப்பாக செஞ்சாலும் சாப்பிட முடியாத மாதிரி ஆயிரும். இப்படி செஞ்சிங்கன்னா அளவாக இருந்துச்சுன்னா ஸ்வீட்டு எல்லாமே சாப்பிட்ருவாங்க, பாத்திரமும் காலி ஆகிடுங்க. அதனால தான் நான் 3/4 கப்பு போட்டிருக்கேன். ஃபைனலாக நம்ம பைனாப்பிள் கேசரி ரெடி ஆயிடுச்சுன்னா இப்போ நம்ம தேவையான அளவு கீயை ஊற்றி எடுத்து வச்ச கிஸ்மிஸ் முந்திரி. நான் ஒரு ஃப்ரூட்ஸ் ஞாபகம் இருக்கான்னு கேட்டேன், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அது டூட்டி ஃப்ரூட்டிங்க, அது விரும்பி குழந்தைங்க சாப்பிடுவாங்க. அதனால தான் நான் அதையும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக அந்த டூட்டி ஃப்ரூட்டியை வாங்கி மிக்ஸ் பண்ணிடுங்க.
பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. அந்த டூட்டி ஃப்ரூட்டி போட்டோன்னே இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக ஆயிடுச்சு. அதனால தாங்க நான் மிக்ஸ் பண்ண சொன்னேன். இப்போ நம்ம கல்யாண வீட்டு கேசரி மாதிரியே ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம வீட்லேயும் செஞ்சிடலாம். இந்த டிஷ்ஷு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தீபு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லணுங்க. ஸ்ட்ரீட் பீப்புள் பார்த்திங்கன்னா ரொம்ப லவபிள் பீப்புளுங்க. நான் என்ன கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. சூப்பராக பேசுவாங்க. எல்லோரும் அன்பாக இருப்பாங்கங்க. நீங்களும் அன்பாக இருங்க. எல்லாருக்கிட்டேயும் அன்பை கொடுங்க. அப்போ தான் நம்மளும் பெற முடியுங்க. தேங்க்யூ ஸோ மச் டு ஆல்.